ஃபிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் கொஞ்ச காலமாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதனுடைய நடிகராக இருந்தாலும் சரி, தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, எந்தவித ப்ரோமோக்காகவும் அந்த படத்தை பற்றி ஓவர் பில்டப் பண்ணால் இப்படி தான் ஆகும். நான் எந்த படத்தை சொல்கிறேனே நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த படத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஒரு படத்தோட வெற்றிங்கிறது படம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் பார்க்குற ஒரு படம் ஹிட்டா இல்லை ஃப்ளாப்பான்னு ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரொடியூசர், ஹீரோ இப்படி இவங்களே படம் 2000 கோடி வசூல் பண்ணணும், இல்லை படம் 3000 கோடி வசூல் பண்ணு, இவங்களே இப்படி இமேஜினேஷன் பண்ணி ஒரு ரூமர்ஸை கிளப்பி விட்டு மக்கள்கிட்ட அதுவே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆகிடுது. இந்த எக்ஸ்பெக்டேஷனோட வர்ற ஆடியன்ஸை அந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணலன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் படமே லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூவால் காலியான படம் தான் கங்குவா. இது யார் மேலே தப்பு இருக்குன்னு பார்க்குறத விட படத்தோட கதையை பற்றி ஒரு சைடு பார்த்துட்டு வந்துடலாம். படத்தில் பீரியாடிக் போர்ஷன், அது மட்டும் இல்லாமல் ப்ரெசனில் நடக்கிற விஷயம், இது ரெண்டுத்தையுமே எப்படி மெர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிற படம் தான் கங்குவா. படத்தில் சூர்யா தன்னால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அதையும் தாண்டி ஒரு படிக்கு மேலேயே எஃபர்ட் போட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. படத்தோட கதைக்களம் என்றைக்குமே பிரச்சனையாக இருந்ததில்லை. ஆனால் இந்த படத்தில் என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு மக்கள் அதிகம் சொன்னாங்கன்னா, படத்தில் எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க, அது இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்ததால் படக்குழு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த அதிகமாக கத்துற அந்த போர்ஷனை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ட்ரிம் பண்ணியிருக்காங்க படத்தில். இதுக்கு அப்புறமாவது ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா இந்த படத்தில் கதைக்கிழமே ஸ்ட்ராங்காக இல்லைன்னு தான் சொல்லணும். படத்தோட மற்ற கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா கண்டிப்பாக படம் ஓரளவுக்காவது இருந்திருக்கும். படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கார்த்தி கேமியோ ரோல் பண்ணுறதா ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த டாக் ஒரு ரூமர்ஸாக இருந்திருக்கலான்னு தான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு சொதப்பி வச்சுருந்தாங்க கார்த்தி வர சீன் எல்லாமே. இப்படி ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் எதையுமே படம் பூர்த்தி பண்ணாதனால தான் படம் ஃப்ளாப் ஆனதுக்கு மெயின் ரீசன். சூர்யா சிங்கம் பார்ட் 2க்கு அப்புறம் ஒரு நல்ல ஹிட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்த படங்கள் எல்லாமே சரியாக போகாதனால ஒரு ஹிட்டுக்காக கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சூர்யா. அதுக்கப்புறம் அவருக்கு வந்த படங்கள் எதற்கும் துணிந்தவன், ஜெய் பீம், அது மட்டும் இல்லாமல் சூரரை போற்று போன்ற படங்கள் ஹிட் ஆனாலும் ஜெய் பீமும் சூரரை போற்று ரெண்டுமே ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. எதற்கும் துணிந்தவன் ஓரளவுக்கு ஹிட்டுன்னு சொல்லலாம். இப்படி ஒரே ஒரு வெற்றிக்காக காத்துட்டு இருந்த சூர்யாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய தோல்வி தான் கங்குவா. சூர்யா ஆல்ரெடி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. இதில் சின்ன சின்ன படமாக நல்ல ஃபீல் குட் ஃபிலிம் எடுத்து மக்கள்கிட்ட நல்ல ரீச் ஆகி ஓரளவுக்கு அவருக்கு லாஸ் ஆகாமல் அமௌண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா அவர் எடுக்கிற சின்ன சின்ன படங்களாக இருந்தாலும் சரி தோல்வியில் தான் முடியுது. இதுவும் அவருக்கு ஒரு பெரிய லாஸாக தான் அமையுது. சூர்யா ரீசெண்டாக பாலா டைரக்ஷனில் வணங்கான படத்தில் கொஞ்ச நாள் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை படத்தில் நான் நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவரே வெளியில் வந்ததாக நமக்கு தெரியும். இந்த படத்தால் சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாகவும் அதனால தான் படம் எனக்கு பிடிக்கல, அதனால தான் பாதியிலே வந்துட்டதா ஒரு நியூஸ் வந்துச்சு. சூர்யா படத்தில் நடிக்கிறதால அருண் விஜய் படத்தில் ஜாயின் பண்ணார். இப்போது படம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்படி சூர்யாவுக்கு கடந்த சில வருடங்களாக என்னதான் ஆச்சு, ஏன் படம் சரியாக போகலை? தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இப்படி நிறைய ஃபேன்ஸை ஆடியன்ஸாக வச்சுருக்க சூர்யாவுக்கு எதனால் ஒரு வெற்றி கூட கிடைக்கல அப்படின்னு நம்மளை கண்டிப்பாக யோசிக்கவே வைக்குதுன்னு சொல்லலாம். இந்த எல்லா விஷயங்களையும் தாண்டி சூர்யாவுக்கு ஒரு சின்ன ஆறுதலாக அமைஞ்ச விஷயந்தான் விக்ரம் படத்தில் லாஸ்ட்டு அந்த 10 நிமிஷம் கிளைமேக்ஸில் வர்ற ரோலக்ஸுங்கிற கேரக்டர் தான். இப்படி நிறைய பிரச்சனைக்கு இடையில சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் நடிச்சிருக்க படம் தான் ரெட்ரோ. இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி சும்மா அட்டகாசமாக இருந்ததுன்னே சொல்லலாம் சூர்யா ரசிகர்களுக்கு. கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டைல்லே இந்த டீசர் இருந்ததுன்னு சொல்லலாம். ரெட்ரோ படம் ஜூன் மாதம் வெளியில் வர்றதா பேசிகிட்டு இருக்காங்க. ஜூன் மந்த் ரிலீஸ் ஆகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி அப்டேட்டுக்கு மேலே அப்டேட் சூர்யா ரசிகர்கள் சந்தோஷத்தில் இருக்கும்போது தான் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு ஞானவேல் ராஜா. கங்குவா படத்தால் எனக்கு 140 கோடி ரூபா லாஸ். படம் 2000 கோடி ரூபா அடிக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் என் கணிப்பு எல்லாத்தையுமே பொய்யாக்கிடுச்சு படம் வெளியில் வந்ததுக்கப்புறம்.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புனதா அவரோட நட்பு வட்டாரங்கள்ல இருந்து செய்தி வந்திருக்கு. இதுக்கு தான்ப்பா படம் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் எதையும் இதுக்கு தான்ப்பா படம் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓவர் பில்டப் பண்ணால் இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் அவரை போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. எது எப்படியோ அடுத்து வர்ற சூர்யா படமாவது ஏதோ 1 2 ஹிட் ஆனால் அவருடைய ரசிகர்கள் கொஞ்சம் ஆறுதலாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.